11 மணிக்கு போனோம், ஸ்டிக்கர் ஓட்டணும். அப்புறம் எல்லா பேப்பரும் நான் ஜெராக்ஸ் எடுக்கல, ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க சப்மிட் பண்ணணும். அதனால ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டி எஃப்சி காட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா சின்ன டாடா ஏசி வச்சிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், கேமரா ஆடும் கோச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக ஒரு நான் ஸ்டேபிள் பண்ணல கேமராவை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வண்டி டாடா ஏசி வச்சிருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, எல்லா வேலையும் முடிச்சு மறுநாள் காலையில் அங்கே போயிடுவேன். மறுநாள் காலையில் அங்கே போயிட்டு வண்டிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை காலையில் முடிச்சுட்டு காலையிலே உட்காந்துருவோம். ஃபஸ்ட் ஆளாக நான் தான் போயிருப்பேன். ஆர்டி ஆஃபீஸே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ஆளாக நான் தான் போயிருப்பேன் எப்பவுமே. இப்போ நான் வண்டி வாங்கி நான் 3 தடவை வச்சு காமிச்சிருக்கேன் டாடா ஏசி. அந்த 3 தடவை நான் தான் ஃபஸ்ட்டாக போய் உட்காந்துருப்பேன். ஆளே வந்துருக்க மாட்டேன், கேட்டே திறந்துருக்க மாட்டாங்க, நான் போய் உட்காந்துருவேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை பொதுவாக எடுத்துக்கங்க, சீக்கிரமாக போயிடுங்க, அது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ பாருங்க, லாஸ்ட் டைமில் போகிற ஒரு மாதிரி படக்குன்னு அடிக்குது நெஞ்செல்லாம். என்னடா அது காட்டுருமா, காட்ட முடியாதா, நாளைக்கு வேறு வேலை இருக்குது. ஏன்னா பத்தெல்லாம் அடிக்கல, பத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, பத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் நான் ஆஃபீஸ் போகணும். ஆக்சுவலாக என் பிளான் என்னதுன்னா, வண்டி அங்கேயே முடிச்சு திருவள்ளூர் ஒரு இடத்துல போய் வண்டி வேலையை பார்த்துட்டு டிரைவர்கிட்ட நம்ம போய் வண்டியை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தேன். ஸோ அப்படியே எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் என்ன விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு மாதம் பக்கம் என்னால் ஃபுல் வீடியோ பெருசாக போட முடியாது. இருக்கிற வீடியோஸ் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி அதை மட்டும் பாருங்கள். ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் பயங்கரமான கண்டென்ட்டோட மறுபடியும் சில பல வேலைகள். நவீனோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். சில பல ஃபங்க்ஷன்லாம் நம்ம வீட்டில் நடந்தது இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் அதுக்கு அந்த டேட் நாங்கள் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் வண்டிக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் வளவெல்லாம் பார்க்கலாம், பேச வேண்டாம். இதோட ஆஃபீஸ் போயிட்டு அடுத்த வேலை என்னன்றதை பார்ப்போம். இப்போ நானும் புரியல, எனக்கு நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். எதுக்காக எனக்கு வந்து புரியல, நான் ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஆகிடுச்சு, படக்கு நடக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பண்ணதை நீங்கள் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு டைம் கிடையாது. கரெக்டாக போன வாரம் வண்டி வியாழக்கிழமை விட்ட வண்டி, இந்த வாரம் புதன்கிழமை வண்டி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கேட்டதே செவ்வாய்க்கிழமை தான் கேட்டேன். ஃபஸ்ட் எஃப்சி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வண்டி அடிப்பட்டனால தான் பெயிண்ட் ஒர்க் நிறைய இருந்தது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வண்டிக்கு பெயிண்ட் ஒர்க்கே இருந்திருக்காது. அப்படியே வண்டியை பாலிஷ் போட்டு நம்ம எஃப்சி அனுப்பியிருக்கலாம், செலவு ரொம்ப கம்மி. வண்டி அடிப்பட்டு இந்த பக்கம்லாம் டேமேஜ் ஆச்சு இல்லையா, அதனால மறுபடியும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஒன்று வந்தது. இப்போ என்னென்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வண்டி வேலைக்குன்னு விட்டுறீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. என்ன மாதிரி அவசரப்படாதீங்க. வண்டி வேலைக்கு விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வேலையை செஞ்சு பொறுமையாக முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா நானே அவங்ககிட்ட போய்ட்டு பெயிண்டர்கிட்ட அர்ஜென்ட்னு சொல்லி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. பெயிண்டிங் ஒர்க்கே, பெயிண்ட் ஒர்க்கில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது. டிக்கர் ஒர்க்கில் சுத்தமாக வரல. அதே மாதிரி இந்த நம்ம லெட்டர் பெயிண்ட் எழுதுவாங்கல்ல, அதுலேயும் சின்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரைடர் ராக்கி அதெல்லாம் போட்டல. அது பக்கத்தில் நான் லோகோலாம் போட சொன்னேன், அதெல்லாம் போட முடியாது, டைம் ஆகும் பயங்கரமாக அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கி நாள் போயிடுச்சு, என்ன பண்ணுறது, அடுத்த எஃப்சியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல ஸ்டிக்கர் தான் அடிக்க போகிறேன். நான் அடுத்த எஃப்சி பண்ண போகும்போது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நீட்டாக டைம் கொடுத்து அடிக்கணும். அதுதான் நான் உங்ககிட்டே சொல்கிறேன். டைம் கொடுத்து வேலையை நீட்டாக முடிங்க, என்ன மாதிரி அவசரப்படாதீங்க. ஆர்டி ஆஃபீஸ் போய் நான் அடுத்து பேசுகிறேன். வாயிலாம் வலிக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி இங்கே வந்துடுறேன். இந்த வண்டி இல்லைனாலும் ஏதாவது ஒரு வண்டிக்கு நீங்கள் வந்துடுறேன். அப்படின்னா பேட்ச் ரினிவல் சம்திங் ஏதாவது ஒன்றுக்கு நான் இங்கே ஓடி வந்துடுறேன்.
ஃபைனலாக நம்ம எஃப்சி ஒர்க் முடிஞ்சு அண்ட் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி நான் எப்படி ஆரம்பித்தேன் அது எப்படி முடிச்சேன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் இதில் ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். இதில் நான் 93,000 வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு செலவானது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 பக்கம் வந்துடுச்சு. அது ஃபுல் கணக்காக நான் அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா டாடா ஏசி வாங்கும்போது இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு எஃப்சி அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது, என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியாது. நான் பாட்டுன்னு பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதையும் பண்ணியிருக்கேன். வண்டி வாங்கினேன். அந்த டிரைவிங் ஸ்கூல் நம்மளுக்கு கொஞ்சம் ரெகுலராக தெரியும் திருவள்ளூரில். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்ன ஃபார்மேட்லாம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கு சில தொகை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்டாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு எதுவும் பெருசாக இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை. இருந்தாலுமே ஒரு சில ஆர்டிஓங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி மூவ் பண்ணி பார்ப்பாங்கல்ல. அப்போ ஏதாவது சின்ன குறை அவங்களுக்கு அது இன்கேஸ் ஒரு சின்ன குறையாக இருந்தால் கூட வண்டி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம வண்டி கண்டிஷன் எப்படின்னு. ஆனால் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு வண்டி போகுது அப்படின்னும் போது அவங்க யோசிப்பாங்கல்ல வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி நான் யோசித்தேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன யோசனைனா நம்ம வண்டி திடீர்னு கீர் விடாது. கரெக்டாக அது ஒரு மேஜராக ஒரு ரீசன்னு சொல்லிட்டாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தேன். வண்டி ஸ்டார்ட் கூட பண்ணலைங்க. நான் போனேன், நிறுத்தினேன், வண்டி பேப்பர் கேட்டாங்க, பேப்பர் கொடுத்தேன், வண்டி சேஸ் நம்பர் பார்த்தாங்க, ஓகே வண்டிடு அப்படின்ட்டாங்க. இன்னொரு ஹைலைட் என்னன்னா செகண்ட் பேட்சில் நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு வண்டி பார்த்ததில்ல. ஆக்சுவலாக காலையில் 9 மணிக்கே வந்திருக்காங்க. அப்போயே ஒரு சில வண்டிகள்லாம் பார்த்து அனுப்பிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு பேட்ச். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா செகண்ட் பேட்ச் வண்டி. அதில் என்ன ஆச்சு, நிறைய வண்டி இருந்திருக்கு. எனக்கு முன்னாடி நான் உள்ளே போகும்போது நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேட்டில் நிறைய வண்டி இருந்திருக்கும். நம்ம வண்டி லாஸ்ட்டில் ஒரு மூலையில் நிற்க வச்சுருந்தேன். அவர் பாட்டுன்னு வந்தாப்புல ஆர்டி வச்சாரு, வந்துட்டு வண்டி பார்த்தாங்க, அப்படி சைன் பண்ணிட்டாங்க. என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ கொஞ்சம் எனக்கு லக் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வண்டி நின்றுதா. ஏன்னா இப்போ அந்த வண்டிலாம் முடிஞ்சு எனக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் மணி 4 ஆகிடும். ஏன்னா நான் 2:15 சம்திங் வந்தேன், வெளியே வந்தேன். ஃபோட்டோ கூட எனக்கு உடனே எடுத்துட்டாங்க. எனக்கு முன்னாடி வந்த வண்டிலாம் அந்த காலைல ஃபஸ்ட்டு பேட்ச் போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வண்டியில் அதுக்கப்புறம் ஃபோட்டோவே எடுக்கல. இப்போ தான் ஃபோட்டோ எடுத்தாங்க. என் பேட்ச் கூட தான் சேர்த்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அதாவது வண்டி 4 பக்கமும் சுற்றிலும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஒரு ரீசன் இருக்குது. அது ஒரு பக்கம் சந்தோஷம். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு மணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ தான் மணி 2:45 ஆகுது. 2:45 என் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆஃபீஸாண்ட போகலாமா இல்லை நீங்கள் வீட்டாண்ட விட்டு கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு வண்டி பூஜை போட்டு கிளம்பலாமா அப்படின்னு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு இந்த வாட்டி கையில் பணமும் இல்லாதனால ஒரு ரவுண்டு வண்டி ஹைதராபாத் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் ஸ்டிக்கர் பண்ணியே ஆவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் பார்ப்பீங்க, நான் ஒரு பேர் ஒன்று எழுத போகிறேன், அதில் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ வருன்றது இந்த மாதம் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா சில பல காரணங்களால் வீடியோ சரியாக வராது. ஸோ இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எல்லாம் சேஃபாக பத்திரமா இருங்க. பாய்.